எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 41 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ என்னோடய சேனலை முன்னை பற்றி யோசித்துங்க போட்டு வருஷம் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை பற்றி தான் ஃபஸ்ட்டு யோசித்து ஸ்டார்ட் பண்ணுறது. எந்த ஒரு விஷயமானது ஷீ இஸ் நோ மோர். இப்போ அவங்க நம்மளை விட்டு பாஸ்டவே இல்லை அவங்க. ஸோ அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நான் எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேர் பாதையில் போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ங்க இம்பேக்ட், தாக்கம். ஒரு மனிதனுக்கு தாக்கம்ன்றது எல்லாருக்கும் வர்றது தான். தாக்கத்துலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரணும் அதுதான் முக்கியம். சரிங்களா? லைஃப்பில் நிறைய தாக்கம் இம்பேக்ட் நமக்கு வந்து போகும். அந்த தாக்கத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றது, எப்படி நீங்கள் உங்களுடைய டைரெக்டாக நீங்கள் உங்களுடைய டிசிஷன் எடுக்கிறது, இதை பற்றி மட்டும் திங்க் பண்ணணும். தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். இதுவும் கடந்து போகணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேவும் நமக்கு இம்பார்ட்டண்டாக இல்லைங்களா? ஸோ அதனால் டே பை டே நாம் என்ன பண்ணணும்? உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கணும். அந்த பூமியில் பிறந்துட்டோம், அதனால் வாழ்ந்து தான் போகணும். ஒரு தாக்கம் இம்பேக்ட், அது நல்ல தாக்கமாக இருக்கலாம், இல்லை தீமை தாக்கமாக இருக்கலாம், கெட்ட தாக்கமாக இருக்கலாம், எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த தாக்கத்துக்கு நீங்கள் என்றைக்குமே பயப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் எந்திரிச்சு தைரியமாக இருந்து முன் உங்களுடைய பாதையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்கள் லைஃப் மறக்க முடியாது. நல்லா இருக்கும், எல்லோரும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகலாம். ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி. சரிங்களா? தாக்கத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாங்க, நிறைய இருக்குது. அதாவது லைஃப்பில் தாக்கன்றது வரும் போகும். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி பார்த்து கையாளணுன்றது முக்கியம். ஒவ்வொரு விஷயம் மிரர் மாதிரி, மிரர் புரோக்கன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இதே மாதிரி தான் ஒவ்வொரு தாக்கத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது பார்த்து மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? ஸோ உன்னை பற்றி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்கள் லைஃப்பில் தாக்கம் ஏதாவது வந்தது, இம்பேக்ட் ஏதாவது வந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கணுன்றது திறமையை வளர்த்துக்கணும். பாய் பாய். சீ லேட்டர். உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சீ லேட்டர். உங்கள் சுகன்யா.